பிரைஸ் தி லார்ட். 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு இந்த நாளிலும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், இதனுடைய வார்த்தையை குறித்து நாம் அதிக வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன வசனத்தை பார்த்தாலும் எதன் நிமித்தமாக நாம் பார்க்கிறோம் என்றால் நித்திய வாழ்க்கைக்காக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு பரீட்சை தான். இந்த பரீட்சையிலே நாம் தேர்ச்சி அடைகிறோமா என்பது மிக முக்கியம். நாம் ஓடுகிற ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது சில 3 வசனங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வேன். பாருங்க, நாம் ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம், பொருளெல்லாம் வாங்குகிறோம், வீடெல்லாம் கட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கூட வருமானு கேட்டால் நிச்சயமாக வராதுங்க. இந்த பந்தய பொருள் எதை குறித்து சொல்கிறது என்றால், கிறிஸ்து கொடுக்கிற அந்த பந்தய பொருள் நாம் அந்த வெற்றியை அடையும் போது நம்மிடத்தில் சேர்கிறதா இருக்கிறது. அப்படி என்ன பந்தய பொருள் என்றால், அதுதான் பரிசுத்தம், நீதி. இவைகளில் நாம் நிலைத்து வாழும் பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்கான பரிசை நமக்கு கொடுக்க பரலோகத்திலே காத்திருக்கிறார். அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். அது 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, பேர் கிறிஸ்துவனாய் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக வாழ்வதுதான் உண்மையான சமாதானமே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொத்து பொத்துக்களை காக்கிற நாம இந்த விசுவாசத்தை காக்காம எதுக்கும் பிரயோஜனம் என்பதை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. கடைசியாக 3வது வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். அது 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அழிவில்லாத கிரீடம். இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியது அழிவில்லாத கிரீடம். அது ஆண்டவர் மாத்திரம்தான் தருவார். அதனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உண்மையாய் தேவனை பற்றி கொள்ளுமாறு கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.